தண்ணீர் நிரம்புவதாக சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் விசுவாசம் தண்ணி கண்டிப்பா நிரம்பிதான் இருக்கும். திராட்சரசம் மாறுவது கண்டிப்பா மாறிதான் இருக்கும். ஆனா அவரோட செய்யவில்லை, சீடர்களை கூட சொல்லவில்லை, வேலைக்காரர்களை சொல்லுகிறார். சீடர்களை கூப்பிட்டு இருந்தாங்க, அவர் கூட ஊழியம் பண்றவங்க, அவங்கள போய் நிரப்புங்கன்னு சொல்ல. ஆனா சீடர்கள் இருக்கிற வேலைக்காரன் நிரப்ப செய்ய என்றார். அவரு அந்தஸ்தை பார்க்கிறவர் அல்ல, வசதியை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனார்கள். அல்லையா, என்னால ஊழியம் செய்ய முடியாது, நான் பைபிள் தியாலஜி படிக்கல, எனக்கு வென்றுமே வேதம் தெரியாது, not say that. அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேலைக்காரங்க வாஞ்சியோட தண்ணி போய் ஊத்துனாங்க, விசுவாசத்தோட ஊத்துனாங்க, திராட்சரசம் மாறின அவங்களுக்கு தெரியல. நீ விசுவாசத்தோட ஆண்டோட வார்த்தை போய் வெளியே சொல்லும் பொழுது முதல்ல அதிகாலை எழுந்துக்கணும், நேரத்தை கூப்பிட்டு அவரை அழைக்கணும், தேவநாமத்தை உயர்த்தணும், வார்த்தையை உச்சரிக்கணும். தேவனை நீ எசைந்து ஒரு மாவை போல ஒரு அப்பத்தை சுடுவதற்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். பிறர் காரியத்தை செய்யும் போது கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லவரார்கள். ஹல்லேலூயா. When you are with him, he will be with you. அதுதான் ஆரம்பிச்சோம் இந்த வருடத்தின் புது ஆண்டு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நாளும் சொல்லும் பொழுது புதிய ஆண்டுல பேசும்போது லாக்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல ஞாபகம் வச்சு, சப்பாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் பொழுது, எசைந்து இருக்கும் பொழுது தான் அது ருசியாக மாற்றப்படும். அன்றைக்கு ஒரு வேலைக்காரங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்ப தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? அவர் அவர்களை நோக்கி, தண்ணீரை எப்படி நிரப்புனாங்களா பாருங்க பாப்போம். நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாததினால். அதற்கு முன்பாக 5வது வசனத்தை பார்க்கும், அந்தபடி செய்யுங்கள் என்ற வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். ஏன் தண்ணி ரொப்பணும்? எதுக்கு நான் ரொப்பணுங்க தண்ணிய? அங்க திராட்சை ரசம் தீர்ந்துருச்சுங்க, நான் தண்ணி ரொப்பி என்ன பண்ண போறேன்? ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா அவங்க என்ன சொல்றேன்னா, கற்சாடியில தண்ணீரை நிறைய நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார். எப்படின்னா, அது அம்மிக்கு குலுங்கத்தக்கதாக கொஞ்சம் கூட சங்கடம் பார்க்காம நிரப்பினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு இப்போ இருக்கிறத போல ரன்னிங் டேப்லாம் அப்ப கிடையாது, பிளம்பிங் டேப் கிடையாது, உடனே தண்ணியை பிடிச்சி ட்ரம்ல ஊத்துறதுக்குலாம் கிடையாது. ஆனா அந்த காலத்துலலாம் வற்றாத நீரூற்றா இருக்க கூட கிடையாது, ஒரு வனாந்தர இடம். அல்லேலூயா. அங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் வசதியான வீட்டிலையும் வெகு தூரத்துல ஒரு கிணறுன்னு இருக்கும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதை போய் நிரப்புங்கன்னு சொன்ன பொழுது அவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், வெகு தூரம் சென்று தண்ணீரை நிரப்பி இருப்பார். அல்லேலூயா. Without the hard work you can't see the miracle. நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், ஆனா ஆசீர்வாதம் வரணும், வரவே வராது. அல்லேலூயா. இவர்கள் முயற்சி எடுத்து தண்ணீரை ஊற்றினார்கள். அந்த தண்ணீரை வெகு தூரம் எடுத்துக்கொண்டு, நான் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து ஆழத்தில் கொண்டு போகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல தண்ணீர் ஒப்பல, நல்ல விஷயம், தூரமாக சென்று எடுத்துக்கொண்டு வந்து நிறைய நிரப்புங்கள் சொன்னபடியே குறைவாதபடிக்கு நிறைய நிரப்புனாங்க. அவர்கள் விசுவாசத்தை இணைந்து செய்யும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. நீ எசைந்த ஒரு வார்த்தைக்கு ஒன்றும் சிறுக குறைக்க மேற்கல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைப்படி அப்படியே நீங்க செய்வீரானால் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு என்ன சொல்ற அது செய்துட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் நான் சபைக்கு இங்கே வந்து கொண்டு இருக்கிறேன். என்னை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜபத்தில் அப்படியே வண்டியில் ஜபம் பண்ணிட்டு போயிட்டு, எனக்கு வீடு இங்கேருந்து ஒரு மிஞ்சி போன ஒரு 5 minutes ஜேர்னி தான் எங்கள் வீடு. இந்த ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட் யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு போகணும். ஆனால் கர்த்தர், நீ லெஃப்ட் போன்றார். என்ன ஆண்டு லெஃப்ட் போன்னு சொல்கிறீங்களே, வீட்டுக்கு டிஃபன் வாங்க போனோமே, நான் இங்கே போனேன், சரி வெல்கம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரி அப்படி வெல்கமில் வாங்க போனேன். வெல்கமில் டிஃபனும் வாங்கிட்டேன். டிஃபன் வாங்கிறதுக்குள்ளே போகிறேன், ஸ்டாப், நேராக போன்றார். என்ன ஆண்டவரே, என் வீடு எங்கேயோ இருக்குது, வெல்கம் இருக்க பொஷாக வரைக்கும் வந்துட்டேன், திருப்பி போன்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் கர்த்தரோட எசைந்து இருக்கிறபடியாக கர்த்தர் அற்புதங்களை செய்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. when you are with him he will be with you. நேற்று இருந்த முதல் இடத்தை சொல்லும் முதல் ஆராதனை சொன்ன பொழுது, உலகத்து விசேஷம் முதல் 1ஆம் தேதி சொல்லும் பொழுது அவர் விசேஷமா தரிசனத்தை காண்பிப்பார். எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். நீ டேரா பெருமிட் வரைக்கும் நீ போகணும்னு சொன்னார்.
சரி ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, எங்க போன்னு வழி தெரியாது, அப்புறம் பார்த்து போன்னு சொல்லி நானும் போய்கிட்டே இருக்கிறேன். பிரிட்ஜ் வந்துருச்சு. ரைட்டு போனோமா லெஃப்ட் போனோம் நேராக போனோம்னு கேட்குறேன். ஏன்னா 3 ஜங்ஷன் இருக்கு. அல்லேலூயா. நேராக போன்றாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் போனேன், எவரெஸ்ட் கிட்ட போய் அந்த லாஸ்ட் இது வரைக்கும் திருப்பி யூ டர்ன் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நேரு கிரவுண்ட் இருக்கு, போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஏன் இது தாமதம் கேட்டா, அவரோடுக்கு விருப்பமான ஒரு ஏழப்பட்ட ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் எங்கிருந்து நடந்து வரதுக்கு டைம் தாமதமாகுது, என்ன தாமதப்படுத்துறாரு இந்த இடத்துல. அது முடிச்சு கரெக்டா சென்ட் பால்ஸ் அந்த பிரிட்ஜாண்ட வந்த உடனே அவங்க வந்து அங்க ஒரு விசேஷமா பிச்சை கேட்கணும் உட்காடுறாங்க. போய் நிறுத்தி காசு எடுத்து கொடுன்றார். அல்லேலூயா. என் தேவன் அது காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் வந்து வசதியா இருக்கிறவங்களுக்கு ஏழையர்களுக்கு பார்த்து செய்கிற தேவன் அல்ல. அந்த மனுஷனுக்கு ஆகாரம் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால் ஆகாரம் யார் கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படும் அவருக்கு தெரியும். கற்சாடையை நிரப்புவாங்கன்னு அவருக்கு தெரியும். என்னை தேர்ந்தெடுத்தப்பட என்னை அனுப்பினார், நான் சென்றேன், கொடுத்தேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சோத்திரமியா, பசியோடு இருந்தேன், ரொம்ப சோத்திரம்னு சொன்னார். அல்லேலூயா. பசியோடு இருக்கிறவங்களுக்கு தாகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. நீ இன்னைக்கு பசியோடு வந்திருக்கிறாயா? யாரையும் உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்காரு கொடுக்க. நீ வேதனை இருக்கிறாயா? உன்னை துக்கப்படுத்திருக்காங்க, சந்தோஷப்பட யாரோ உனக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கத்த செய்ய தான் போறாரு. அல்லேலூயா. போய் நிரப்புங்க என்று சொன்னவனு அதுக்கு ஒன்றுமில்லை, நோ கமெண்ட்ஸ், ஓகே கூட கிடையாது. நேரா போனாங்க, ஃபுல்லா நிரப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இது கர்த்தருக்கு முதலாவது பார்க்கும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் ஒரு சத்தத்தை சொல்லும்போது கீழ்ப்படையணும். கீழ்ப்படையும் போது தான் அற்புதங்கள் வீட்டு வாசல் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு வாசல் யாதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போமானால் தெரிந்த சம்பவம். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் செனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அங்க ஜெபிப்பதற்காக போலங்க, ரொம்ப நாள் கழிச்சு பெற்றெடுத்த மகனை பலியிடுவதற்காக போறார். அல்லேலூயா. அதுலயும் கீழ்ப்படிஞ்சு போறார். லேட்டா கூட போல, அதிகாலை எழுந்திருச்சு. வசனம் சொல்லுது, அதிகாலை தேடும் போது கண்டடிவர்கள். அல்லேலூயா. அவர் விசேஷமா அதிகாலை போனது நிமித்தம் பையனை இங்க ஸ்டார்ட் பண்ணி வாக்கிங்க்கு கொண்டு போனாரு பலி கொடுக்க. அதே சமயத்துல மறுபக்கத்துல ஆடு மேல நடந்து வந்துட்டு இருக்கு. இது அவருக்கு தெரியாது. நான் சொல்றேன், இந்த 2021 வசனம் அதிகாரம் 2021 ஆண்டுல நீங்க காலையில வந்து தேவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஏதோ ஒரு ஆடங்க நடந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஏதோ ஒரு பிளஸிங் நடந்து வந்துட்டு இருக்கு. இது விசுவாசத்தை கைகள் தட்டி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு அடுத்த மாசத்துல இருந்து ஒரு பிளான் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த திருமண நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது ஒரு பொம்மை வந்து பார்த்திருப்பீங்க. பன்னீர் போட்டு வரும்போது என்ட்ரன்ஸ் என்ன பண்ணிக்க பார்த்திருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். அதே போல நான் அங்க ஒரு பொம்மையும் இங்க ஒரு பொம்மையும் வச்சுட்டு ஆமேன்னு சொன்ன ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டு கைகள் தட்டுன்னு சொன்னா கைகள் தட்டணும். அல்லேலூயா. அது மிஷின் செய்யும். 3 வேளை ஆகாரம் சாப்பிட செய்து ஆகணுமா இல்லையா? கைகளை தட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. என் தேவன் நல்லவரா இருக்கிறார். கைகள் அதுக்கு தான் கொடுத்திருக்காருங்க. வாய பேசுறதுக்காக கொடுத்திருக்கிறாரு, கண்ணை பார்க்கறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆனா கண்ணை வந்து எத்தனை பேர் வேதத்தை பார்க்கறீங்களே தெரியாது. ஆனா நிறைய கண்ணு சீரியலை பார்க்குது. நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். நாட் ஓன்லி இந்த வேர்ல்டு வைட் நடக்கிற காரியத்தை சொல்றேன். எப்படா 7 மணி 8 மணி ஆனோன்னு முழங்கல்ட்டு ஜெபிக்கிறோன்னு உணர்வு கிடையாது. 7 மணிக்கு எப்ப டிவி ஆன் பண்ணணும் உணர்வு இருக்கு. உண்மையா இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம் பரவாயில்ல, ஸ்லோவா வருது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என் தேவன் நல்லவரா இருக்க அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனா நீ கேட்கும் பொழுது கொடுக்கலன்னு தெரிஞ்ச உனக்கு ஏன் கொடுக்கல ஆண்டவரே? அங்க ஒரு வார்த்தை கூட அந்த கற்சாடி நிரப்புன கேட்கல. அவர் சொல்லும் போது கற்சாடியை நிரப்புன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தையும் கிடையாது. கீழ்படிச்சு போய் கற்சாடியில தண்ணீரை நிரப்புனாங்க. நிரப்புனாங்க. அவங்களுக்கே தெரியாது எங்க இருந்து திராட்சை ரசம் வந்ததுன்னு. ஹல்லேலூயா. நீ போ, உன் மகனை தகப்பன் வீடுன்னு சொல்லும் போது இடத்தையும் காண்பிக்கிறாரு. மகனை விசேஷமா ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போற ப்ரிப்பேர்டா போறாரு. You must be always prepared everything. அன்னைக்கு ஈசாக்க பலியிடு போன்னு சொன்ன உடனே அவர் சும்மா போல கத்தி விறகு எல்லாம் பையனுக்கு பிரியாணி செய்யறதுக்கு போறாரு. ஆனா அங்க கர்த்தர் ஏற்கனவே பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆட்டு கடாவை ஆயத்தப்படுத்தி எங்க நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆட்டு கடாவாக இயேசு நமக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா.
அன்பான தேவ பிள்ளைகள், நிரப்புகள் சொல்லும்போது கீழ்ப்படைந்து நிரப்பும் பொழுது கர்த்தரோட வார்த்தையிலே அவருக்காக முதல் இடத்தை அழைக்க வேண்டும், இரண்டாவதாக நேரத்தை கொடுக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், காத்திருந்து அவருக்காக பேசுகிற சத்தத்தை கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பேசி வழிநடத்த வல்லவராக. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சபைக்கு போவது பெரிதில்லை, வேதத்தை வாசிப்பது பெரிதில்லை, நீ விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நீங்க விசுவாசிப்பீரானால் மகிமையான காரியத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். சீக்கிரத்தில் வாங்க வேண்டும் பொம்மையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துக்காக இல்ல, உங்களை பரலோகத்துக்கு மகிமையில பார்க்க வேண்டும் என்னோட வாஞ்சியா இருக்கு. அல்லேலூயா. நான் இப்படிதான் கடைசியில இருந்து கை தட்டிட்டு இருப்பேன், ஒண்ணுமே இருக்காது என்கிட்ட. உண்மையா சொல்றேன், ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. என் பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து கேலி பண்ணான். என்ன பண்ணனா, சார் இந்த ஆட்டோவை வித்துட்டு எனக்கு ஒரு 2 வீலரை ஆட்டோ வாங்கிக்கோன்னு சொன்னான். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னோட சூழ்நிலை கடினமான இருந்தது. ஆனா எப்ப வேத வசனத்தை கேட்க கேட்க ருசித்தோமோ, இன்றைக்கு 1க்கு 2 புது வண்டியவே கர்த்தர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்காருங்க. இன்றைக்கு அதுக்காகத்தான் உங்களை பிரயாசப்பட்டு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கேன். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. God can do anything without anything. God can do anything without anything. தமிழ்ல சொல்ல, இங்க ஆங்கிலத்தில் சொல்ல, தமிழ்ல சொல்லும்போது எதையும் செய்வார், எதுவும் இல்லாத வைத்து எதையும் செய்வார். அல்லேலூயா. அவரால் எதையும் செய்ய முடியும், ஒன்றுமில்லாத உருவாக்கி செய்ய முடியும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது மோசே மூலமாக தண்ணீர் ரத்தமாக மாற்றப்பட்டது. ஆனால் கிருபையின் காலமா இருக்கபடியாக இயேசு தண்ணீரை ருசியாக மாற்றப்படுற. ஏன் முதலாவதாக அந்த அப்பத்தை எடுத்து தண்ணீர் எடுத்து நமக்கு ருசியாக மாற்றினார் என்று பார்க்கும் பொழுதால், ருசியுள்ள திராட்சை ரசம் ருசியானது பார்ப்போமானால், நம் வாழ்க்கையில கூட உலகமாக வாழும் போது சுபாவங்கள் வேறு, எண்ணங்கள் வேறு, திட்டங்கள் வேறு எல்லாம் இருந்தது. ஆனால் எப்போது ஆண்டுக்குள்ள உடன்படிக்கை செய்து ஆண்டோட முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் இருக்கும்போது தான் பந்திக்கு நீங்க ஆயத்தமாவீங்க. அல்லேலூயா. அந்த பந்தியானத்தால் முதல் திராட்சை ரசத்தை முதல் அன்பில கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து முழங்காலிட்டு கர்த்தர் பேச வேண்டும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா பாஸ்டர் உங்களுக்கு முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒன்னு சொல்லி கொடுத்துப்பார். இன்று தண்ணீர்ல முழுகிறதுக்கு முன்பு இன்னியோட பாவங்கள் சுபாவங்கள் எல்லாம் செத்து புது மதினா நீதிக்கு பிழைக்கிறாய் என்று சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு நீங்க தண்ணீருக்குள்ள முழுகி எடுத்திருப்பீங்க. ஆனா அன்னியோட அதை விட்டுருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பி இந்த மிக்சர்ல போட்ட சில முந்திரி பருப்பு போல சில காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கிட்டு விடும் பொழுது கர்த்தர் நம்மளை ருசியுள்ள திராட்சை ரசம் மாற்றி மகிமையான வைப்பார். அல்லேலூயா. முன்னாடி இருந்த பந்தியை காட்டிலும் பின்னாடி இந்த பந்தி ரொம்ப ருசியா இருந்தது. அல்லேலூயா. முன்னாடி இருந்த காட்டிலும் இப்போது நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்கள் வாழ்க்கை ருசியாக இருக்க வேண்டும், ருசியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நிரப்பினது தண்ணீர் வந்ததோ திராட்சை ரசம். அல்லேலூயா. 6வது வசனத்தை பார்ப்போமானால், இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம் என்று பார்க்குமானால், கீழ்ப்படிந்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் யோனாவை குறித்து தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு வேற ரூட்ல போனாரு. அல்லேலூயா. வேற ரூட்ல போனதுனால அவருக்கு வேற கிஃப்ட் கிடைச்சது. அல்லேலூயா. என்ன கிஃப்ட் கிடைச்சது அவருக்கு? மீன் கிடைச்சது. சாப்பிட்றதுக்காக இல்லை, அவரை மிழுங்கோ விடல. ஆனா நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் அந்த யோனாவை குறிச்சு பாட்டிலும் நான் மீனை குறித்து ரொம்ப பாவம்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அது 3 நாள் சாப்பிடல, அது ஃபாஸ்டிங் இருந்தது, தண்ணி கூட குடிக்கல, இவருக்காக இருந்தது. ஆனா அவரும் அதுக்கு மேல பாச சிக்கி வேதனைப்பட்டு முடியாத பொழுது உள்ள தன்னை தாழ்த்தி முழங்காலிட்டு ஜெபிக்கிற வரைக்கும் விடல அவர். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை சொல்றேன், பிளஸிங் வேணுமா மீன் வேணுமா யோசிச்சுக்கணும். நீ பயப்படாத உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் யோனா கூட இருந்தாரு, ஆபிரகாம் கூட இருந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படைஞ்சாரு, ஆடு வந்தது. இவர் கீழ்ப்படையில மீன் வந்தது. ஆடு வந்துருங்க ராமேன்னு சொல்லுங்க, மீன் வந்துருங்க ராமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கும் மீன் வேணுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கூட பேசுகிறேன், கர்த்தர் பேச வைக்கிறார். 2 விதமான ஒபீடியன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒபீடியன்ஸ், தன்னை பல வருடங்கள் கழித்து பிள்ளையை பெற்றெடுத்ததே பலி கொடுக்க துணிஞ்ச ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. யோனாவுக்கு அநேகம் தெரியும், கர்த்தரோட காரியம் தெரியும். ஆனா யோனாக்கு உண்மை தெரியும். இவர் இப்படிதான் சொல்லுவாரு, அப்புறமா மன்னிச்சு விட்டுருவாரு. அது மன்னிக்கிறது அவரோட சுபாவம். நம்ம சொல்றது அவர் வேலை கீழ்படிவார். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறது 2வது இருக்கட்டும், நான் சொன்னதை செய். இப்ப நான் ஒரே ஒன்று சொல்றேன். ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கு போகும் பொழுது
எல்லாரும் 10,000 வாங்கிட்டு போங்கன்றேன். ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேப்பர்ல எழுதி கொடுப்பேன். இப்போ சடனா ஆண்டவங்க நிற்கிறாரு. நான் போகும்போது 1 லட்சமா கொடுக்குறேன். யார் பேச்சு கேட்பீங்க? கேளுங்கப்பா, இவ்வளோ நேரம் பாஸ்டோட வந்தீங்க, என் சபையில் அழகாக ஏசியில் உட்கார வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். நான் சொல்கிறேன் போகும்போது 10,000 கொடுத்து அனுப்புறேன்னு. ஆனால் அந்த இடத்துல இயேசு நிற்கிறாரு. நான் 1 லட்சம் கொடுக்க போகிறேன். யார் பேச்சு கேட்பீங்க? அவன் மற்ற விஷயம் ஆண்டர் பேச்சு கேட்க மாட்டீங்களே. இது என்ன இருக்கு? 50-50யா? வேதம் கருக்குள்ள பட்டையும் சொல்லுது. உங்களுக்காக வார வாரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வார்த்தை எதுவும் கொடுக்குறேன். அவர் ஒரே வாட்டி 1 லட்சம் கூட 10 மாசம் தான் வரும். உங்களுக்கு 1 வருஷம் 12 மாசம் தான் வரும். மிச்சம் யார் கொடுப்பா? நான் தானே கொடுக்கணும். ஆனா இயேசு தான் உண்மையாக கொடுப்பார். அல்லேலூயா. நான் கூட நடுவில் இல்லை சிஸ்டர், சாரி சிஸ்டர், எனக்கு எதுவுமே யாரும் கொடுக்கல, நானும் கொடுக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனால் அவர் அப்படி கொடுக்காகட்டும் கொடுப்பாரு, இருந்தாலும் கொடுப்பாரு, இல்லைனாலும் கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், நிரப்புகிற தேவனா இருக்கிறார், உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. சப்பாத்தியா இருந்தா ராமேன்னு சொல்லுங்களேன். உண்மையா சொல்லுகிறேன், நீங்க எசைந்து அவரோட இருக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அழகான ருசி உள்ள வாழ்க்கையாக வரும். அல்லேலூயா. கணவர் சில கணவர் நினைச்சுப்பாங்க, பாஸ்டர் சொல்லிட்டீங்க, எங்க வீட்டில் சப்பாத்தி சுட்டு கொடுத்து சாப்பிட்றது எனக்கு தான் தெரியும் நீங்க. அல்லேலூயா. அந்த சப்பாத்தி அப்படிதான் இருக்கும். இயேசு சப்பாத்தி சுவையா இருக்கும். அல்லேலூயா. இயேசு முன்பாக வைங்க, எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பேன். நான் உண்மையாக தேவனை சோத்திருக்கிறேன். என் தாய் தகப்பனை இறந்ததை ரொம்ப துக்கப்படுவேன். என் தாய் இறந்துக்கு ரொம்ப துக்கப்படுவேன். ஏனென்றால் எங்க அம்மா எனக்கு நல்ல ருசியா கொடுப்பாங்க, சாப்பாடு வைனமா கொடுப்பாங்க. ஆனா எங்க அம்மா இறந்தாலும் எங்க அம்மா கர்த்தர் கூட கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. என் மனைவி தான் சொல்றேன். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுப்பாங்க. அவர் ஒரு வீட்டில் அவங்களே டிசைட் பண்ணி செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, என்ன கேட்டு தான் செய்வாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பேன். ஏன்னா 3 வேளை ஃப்ரெஷ்ஷாக செய்ய சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நல்ல கர்த்தர் மனைவி ஏனென்றா அவர் ஒரு மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னவர் எனக்கு செய்திருக்கிறார். அதனால தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு செய்யலன்னா மன விருப்பம் கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நிரப்புங்கள், நிரப்பப்படும். நீங்க அவரை நிரப்புங்க, உங்க உள்ளத்தை அவர் நிரப்புவார். கீழ்ப்படிங்க, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். வேதத்தை சுமங்க, அவர் உங்களை சுமப்பார். நீங்க அவரை தேடுங்க, கண்டடிவீங்க. காலில் தேடுங்க, மகிமை பார்ப்பீங்க. நிரப்பீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சிம்பிள் ஆச்சு. கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, விசேஷமா 7வது வசனத்தை பார்ப்போமானால், இயேசு வேலைக்காரரை நோக்கி, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றான். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். எடுத்தோன்னு எதுக்கு தண்ணீரை நிரப்ப சொல்றாருன்னு சொல்லுங்க பாப்போம். அவரால் வர வச்சுக்க முடியும். இன்னைக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கணும் அவர் தெரிஞ்ச போதே தான் தண்ணீரை செலக்ட் பண்ணார். ஆமென். நீங்க நல்லா தண்ணி மேலேருந்து ஊற்றுங்க, நல்லா ஃப்ளோ வருது, நீங்க உட்காந்துருக்கு எனக்கு தெரியும். டிரான்ஸ்பரண்ட் இருக்குமா, கிளியரன்ஸ் இருக்குமா? ஒரு உதாரணம், இங்கேருந்து மேலே ஒரு அருவி கொட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துருக்கு எனக்கு கரெக்டாக தெரியும். ஆண்டோட லைஃப்பில் ஆண்டோட பழகும்பொழுது ஆண்டு விரும்புகிற காரியம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். உன் முகம் தெரியணும், உன் சுபாவம் தெரியணும், உன் எண்ணங்கள் தெரியணும், உன் நடைகள் தெரியணும். அவருக்கு நீ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பொழுது அவர் டிரான்ஸ்பரண்டாக பேசுவார். அல்லேலூயா. எந்த டிரான்ஸ்பரண்ட் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமானால், நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியே போகிறதுக்கு ஒரு காரியத்தை எதை பார்க்குறோமோ இல்லையோ, பைபிளை பார்க்குறோமோ இல்லையோ, வசனத்தை பெறட்டுமோ இல்லையோ, ஒன்று மட்டும் பார்த்துட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவீங்க. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடியா? கண்ணாடி. ஏன் உங்க அழகு உங்களுக்கு தெரியாதா? அதை பார்த்து இன்னும் அழுகுப்படுத்திக்கிட்டு போவீங்க. சாயங்காலம் வரும்போது அழுகு இருக்கு, அழுக்கு தான் இருக்கும். ஆனா எப்போதும் அழுகா இருக்கிற தேவன் அவர் மாற்றம். அல்லேலூயா. எப்பவுமே அழுகு கொடுக்கிற தேவன் அவர் மட்டும் தான். அல்லேலூயா. இயேசு உள்ள வெளியே அழுகு வெளியே. அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்களே நீல சாயை வெளுத்து போச்சு, அப்பா டும் டும் நல்லா சொல்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் அப்படிதான். ஆனா இயேசு உள்ள இருப்பாருன்னா அழுகு உனக்கு மரண பிறந்தவருக்கு உன்னோட கூட இருக்கு. அல்லேலூயா. அதே போலதான் அவர் டிரான்ஸ்பரண்டா அவரோட பேசும் பொழுது அவர்கிட்ட மறைக்க முடியாது. நான் ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய பேர் பேசிட்டு வருவாங்க. பாஸ்டர் போன பேசக்கூடாது, பாஸ்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டு வருவாங்க. 2 பேரும் இது மட்டும் சொல்லக்கூடாது, நாங்களும் கேட்க மாட்டோம். அவங்க வருவாங்க, ஆட்டோமேட்டிக் ஆவியார் தட்டி கொடுத்துனே இருப்பார். ஒன்று சொல்லிட்டு லாஸ்ட்டு சோத்திரம் ஐயான்னு சொல்லிட்டு போவாங்க. அல்லேலூயா. இங்கே வந்திருக்க அனுபவப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இருக்கிறார். டிரான்ஸ்பரண்ட் இஸ் ஆல்வேஸ் குட். நம்ம சிறிய காரியத்தை பார்த்தோம். திராட்சரசம் வந்தது, அது தண்ணீரை ஊற்றினாரு, இயேசு நிரப்பினாரு, பந்தி சாருக்கும் தெரியாது, கொடுத்தாங்க, எல்லாம் ருசியாக சாப்பிட்டு
டாடா பாபான்னு போயிட்டான். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் யோவான் சுவிசேஷத்துல அந்த 8 அதிகாரத்துல 8 வசனத்துல விசேஷமாக அதை அழகுபடுத்தி செய்த அற்புதங்களை முன்னிட்டு யோவான் இதை மட்டும் எடுத்து உங்களோட பேச விரும்புகிறார். ஏனென்றால் தண்ணீரை மாற்றவன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தை விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திராட்சரசம் மாறியது அவங்களுக்கு தெரியல. எவ்வளவு கீழ்ப்படுதல் பாருங்க. சொன்னு ஊத்துனாங்க, நிரம்ப ஊத்துனாங்க, திராட்சரசம் ஆனது, அது திரும்ப கொடுக்குறாங்க. அப்படின்னா கண்மூடித்தனமான நம்பிக்கை, பிளைண்ட் ஃபேத். அது மாறு. அப்ப நம்மள கொஞ்சம் கொடுத்து அமைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ அடி வாங்க முடியாதாங்க, அதனால கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. ஆனா அங்க வேலைக்காரங்க எதுவுமே பார்க்காம அவர் சொல்லிட்டாரு, சைலண்டா எடுத்துட்டு போவாங்க. நியூ இயர்க்கு நிறைய பேர் வந்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்டி ஒரு காரியத்தை சொன்னேன். யாரும் ஞாபகம் வச்சுக்கீங்க தெரியல. பக்கத்தில் இருக்கிறது அள்ளிக்கோங்கன்னு சொன்னேன். ஏதோ இருக்கு எடுக்கோங்கன்னு சொன்னேன். யாரை எடுத்தீங்க எனக்கு தெரியாது. இந்த பந்தி விசைக்காரங்க தெரியாது. அந்த திராட்சரசம் மாறினது. நீங்க அந்த மாதிரி உண்மையாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பொக்கிஷம் வந்துருச்சுங்க மட்டும் கை தட்டாதீங்க. உண்மையா சொல்லுகிறேன், இது கர்த்தரோட பிளாட்ஃபார்ம் சொல்லுகிறேன். அங்க அன்னைக்கு சொல்லும் பொழுது நீங்க நினைச்சிருப்பீங்க ஏதோ பிரதர் சொல்றாரு எடுத்துக்கோங்கன்னு, நீங்களும் ஏதோ சொல்றாருன்னு எடுத்திருப்பீங்க. ஆனா தண்ணீரை ஊற்றுறான் தெரியுங்களா, அவன் அந்த மாதிரி நினைக்கல. இயேசு சொல்லிட்டாரு, விசுவாசத்தோட குடம் தண்ணி ஊத்திருப்பான், விசுவாசத்தோட குடம் தண்ணி ஊத்திருப்பான். அது நிரம்பி வழிஞ்ச வரைக்கும் அவன் நல்லா கண்ணெதிர்க்க பார்த்தான். அவன் திரும்பி போயிட்டு திராட்சரசம் மாறினா பார்க்கவே இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுது. போய் குடுக்கும் போது தான் குடிச்சு வந்தான் சொல்றான். எப்படி ருசி அதிகமாகுது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கூட இருக்கிறது பெருசு இல்லைங்க, இயேசு கூட இருந்து செய்வார்னு விசுவாசிங்க, அதான் பெரிய காரியம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். நானும் மனைவியும் இருக்கும்போது சரி, நாங்க எது மேல ஒரே ஒரு விசுவாசம் இருப்போம், கர்த்தர் சொன்னவர் உண்மை உள்ளவர், சொல்லுகிறத செய்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. எலியாவின் தேவனோட தேவனா இருக்கிறார், எலிசாவின் தேவனோட தேவனா இருக்கிறார், சொல்லுகிறத செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேரை டெஸ்ட் பண்ணிக்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆனா டெஸ்டிங் ரொம்ப சீரியஸா இருக்கணும். உண்மையா சொல்றேன். ஏன்னா நம்ம தேவன் பெரிய தேவன், கிதியோட தேவன் நம்ம தேவனா இருக்கிறார். பனி அப்படியே பைய வைப்பார், பனிக்கு இப்படியும் பைய வைப்பார். நான் அப்படித்தான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய சுகத்தை கட்டி கொடுத்தார். சரி, எனக்கு வரங்கெல்லாம் கிரியை வேணும் ஆண்டவன் கேட்பேன், எனக்கு எல்லா கிஃப்ட்ஸும் வேணும்னு கேட்பேன். 9 20 கூட கொடுங்கன்னு. ஏன்னா அதுக்கு ஊழியத்தை அழிச்சிருக்காரு. ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கும் பொழுது ரிஜெக்ட் ஆன ஃபைல் கூட உயிர் கொடுப்பேன். ஒரு ஓனருங்க கம்பெனிக்கு போவேன், லோனே கிடைக்காது, பேங்க் மேனேஜர் இல்லைன்னுவாங்க. ஆனால் கருஷனை உள்ளத்தை கொடுத்துருவாங்க. கேட்பாங்க, சார் எங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க சார், ஒன்னேன்னு கேட்பேன், லோன் கரெக்டாக கட்டுவீங்களான்னு கேட்பேன். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணுவேன். நிஜமாக ஒரு உண்மையாக கஷ்டத்தில் இருக்கிறாரு பார்ப்பேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணி லோனை வாங்கி கொடுத்துருவேன். என் கர்த்தர் உண்மையாக எவ்வளோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும்போது கர்த்தர் கரெக்டாக செய்வார். இன்னைக்கு கூட அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு டாபிக் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன்னா கடைசி எங்க விட்டேன்? எங்க கடைசி எங்க விட்டேன் சொல்லுங்க பாப்போம். உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். கடைசி எங்க விட்டேன் சொல்லுங்க. கேட்காதவங்கள ராமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ள தேவன் ஆரம்பத்தில் இருக்கும் போது எனக்கு அடையாளம் வேணும் என்று கேட்ட பொழுது நான் ஒரே ஒரு காட்டு, ஆண்டவரே கிதியோனுக்குள்ள ஒரு அற்புதம் செய்தீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்க வீட்டில் ஒரு பேட்மிண்டன் பேட் இருக்கும், என் மனைவி பின்னாடி சாட்சியா இருக்கிறாங்க. நல்லா சுருக்க வெயில் அடிக்குது. ஆண்டு சொன்னேன், ஆரம்ப காலத்தில் எனக்கு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு. ஆண்டு என்ன வேணும்னு கேட்டார். நான் அது வெயில் அடிக்கணும், நான் போய் பேட்டை வெளியே நீட்டுவேன், எனக்கு 3 சொட்டு தண்ணீர் அதில் ஊற்றணும்னு கேட்டேன். உண்மையாக சொல்கிறேன், தேவன் முன்பாக சொல்லுகிறேன், நான் கரெக்டாக வச்சு நின்றுட்டு இருக்கேன். எங்கேருந்து மழை வந்ததுன்னு தெரியாது, அதுவும் கரெக்டாக 3 சொட்டு கரெக்டாக கொடுத்தாரு. என் தேவன் நாமத்தை மகிமைப்படுது. அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ நிரப்பு, நான் நிரப்புறேன்றாரு. நீ கீழ்ப்படி, நான் உனக்கு புதிய வாசல் திறக்கின்றாரு. நீ அவரோட இருப்பேன், நான் அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நிரப்பு ஒரு அற்புத அதிசயத்தை காண்டார்கள். அது மாத்திரமல்ல, 7 வருஷத்தை வாசிக்கும் பொழுது
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவ்விடத்திற்கு விசுவாசம் வைத்தார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பின்னாடி இந்த திராட்சை ரொம்ப ருசியா இருக்கு. அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு நடக்கல பாஸ்டர், இது வரைக்கும் உயர்வும் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை, டேஸ்டே இல்லை. ஆனால் இப்போ வரப்போத டேஸ்டாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த ஆண்டு வரும்போது டேஸ்டாக இருக்கு. ப்ரொமோஷன் வரப்போது கையில் தட்டுங்களேன், நல்ல ஜோர தட்டுங்களேன். ப்ரொமோஷன் வந்துடுச்சு கூட கையில் தட்டுங்க. விசுவாசம் தட்டிங்களா? இப்போ அடுத்தது ஒன்று சொல்கிறேன். அல்லேலூயா. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வேலைக்கு போகிறவங்களை மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். சம்பளம் வாங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். ப்ரொமோஷன் எப்போ கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு? ஆஃபீஸில் அப்ரைசல் பார்ப்பாங்க. என்னென்ன பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? பர்ஃபார்மன்ஸ். ஸ்தோத்திரம். ரெண்டாவது நீங்க தான் சொல்லணும். நான் முழு நேரம் ஊழியக்காரன் ஆயிட்டேன், நீங்க தான் ஒர்க் பண்றீங்க. ரெண்டாவது என்ன? பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது அட்டெண்டன்ஸ். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ், பங்க்சுவாலிட்டி. இன்னும் மெயின் மேட்டருக்கு வரலீங்களே. டிசிப்ளின். ஓகே, 5. ப்ரொமோஷன் இவ்வளவு தேவைப்படுதா? அப்புறம் ஒண்ணு குவாலிட்டி. ஓகே, ஃபைன். சின்சியரிட்டி. ஓகே, இதெல்லாம் சொல்லிதான் இருக்கிறீங்க. மெயின் மேட்டரே வரல. எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க? அதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். பங்க்சுவல் டைமிங்ல பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்டாவது ஒன்றும் கிடையாது. இப்போ போன கார்டு அடிக்கணும். அதுக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் டைமிங் பார்ப்பாங்க, மந்த்லி கரெக்டாக வரான்னு பார்ப்பாங்க, ஒபீடியன்ஸை பார்ப்பாங்க, உன் டீம் ஒர்க் கரெக்டாக பண்ணுறீங்களா பார்ப்பாங்க, டார்கெட்டை முடிக்கிறேன்னு பார்ப்பாங்க, லாஸ்ட்டாக அப்ரைசல் பார்ப்பாங்க. திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம மாட்டுங்க அழுது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் வரல. அதுக்காக என்ன பண்ணுங்க? கரெக்டாக ஆண்டவர் கொடுப்பாரு சொன்னா கரெக்டாக போவீங்களா இல்லையா? போறவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்களேன். ப்ரொமோஷன் கொடுக்குறவர் யாரு சொல்லுங்களேன்? ஆபீஸ் கொடுக்குதா? ஏசப்பா கொடுக்க போறாரா? ஏசப்பா ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? அட்டெண்டன்ஸ் டெய்லி வருதா? டைமிங் கரெக்டாக வருதா? அப்போ ப்ரொமோஷன் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கத்தவங்க லாஸ்ட் வருது கையில் தட்டி மகிழ்ப்படுத்துவோமே. வேதம் கருகுல பட்டயம். ஆமா, நாமேன்னு சொல்லுங்களேன். அவர் அப்படியும் பேசுவாரு, அவர் இப்படியும் பேசுவாரு. நீ யோனா வந்தா மீன், ஆபரம் வந்தா ஆடு. மீன் ஆடை நீங்களே செலக்ட் பண்ணிக்க. ஆனா விசுவாசிக்கணும். திருக்க தரிசனமோ கேலண்டர் மாட்டிக்கும். பயப்படாதே, நான் உன்னோட. ஃபர்ஸ்ட் என்னது சொல்றாரு? நீ உங்களை பார்த்து சொல்றாரு. ரெண்டாவது பயப்படாது. மூணாவது எப்போ உன்னோட இருப்பாரு? நீ அவரோட உன்னோட இருப்பாரு. பயப்படாத, நீ பயம் இல்லாம இருந்தா பயப்படுத்துவாரு. அல்லேலூயா. இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போல என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? காலையில் ஸ்கூல் கிளாஸ் கரெக்ட் டைம் போலனா டீச்சர் விட்டுருவாங்களா? உன்னை ஃபெயில் ஆக்கிடுவாரு. டைம் கரெக்டாக சொல்லுவீங்களா இல்லையா? இந்த வருஷம் யாராவது பாஸ் ஆகணும்னா ராமேன்னு சொல்லுங்க. ஆமீன் வரலையே. ஆமீன் ஜோர வரணுமே. ஃபெயில் ஆகிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. பயம் இருக்குல்ல? இத வேதம் சொல்லுது. சும்மா ஒரு பிளஸிங்க கொடுத்துட மாட்டாரு. இப்ப தண்ணீரை ஊத்துனு எங்க இருந்து தண்ணீரை ஊத்துனாங்க, அப்பதான் நிரம்பிச்சு. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட வார்த்தை பேசும். இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறது நான் விசுவாசி. ஏன்னா நான் பேசுகிறதுனால இல்ல, கர்த்தர் கூட பேசிக்கொண்டிருக்கார். அன்பான தேவ பிள்ளைகளே, 8வது வசனம் வாசிக்கும் பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். அடுத்தது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க, பைபிள் இருக்கு எடுத்துக்கோங்க. அந்த வசனத்தை வாசி. எத்தனாவது வசனம் அது? 11வது வசனம். 11 எடுத்து எல்லா பைபிள் எடுத்துக்கோங்க. 11 எடுத்து வாசிங்க. எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒண்ணா படிக்கணும். இவ்விதமாக இந்த முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள இந்த பகுதியில கானா ஊரிலே இல்ல இந்த பகுதியில இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். அவர் கானாவூர்ல சேர்ந்துட்டாருங்க. விடுங்க சோத்திரங்க. இப்ப இந்த கானாவூர்ல ஈசி சபை சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கீங்க. முதல் நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். கானாவூர்ல சேர்ந்து இங்க செய்ய போகிறார். அவர் தான் பேச செய்கிறவங்க மட்டும் செய்துட்டார். பெற்றுக்கணும் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சச்சுமா செய்ய தான் போறாரு. அவர் மகிமை நீங்க பார்க்க தான் போறீங்க. மகிமையை எடுத்துக்கோங்க, மகிமையை எடுத்துக்கோங்க, மகிமையை எடுத்துக்கோங்க. உன்னோட வீக்கா தான் இருக்கு. கர்த்தர் நல்லவராக அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவாக சொன்னபடியாக தான் சொல்லுகிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லா சூழ்நிலை அவர் மேல் நம்பிக்கையாருங்க. இந்த ஆண்டு பயப்படாதன்னு சொன்னவர் நம்பிக்கையாருங்க. ஏன்னா அவரே காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு அற்புதங்களை செய்கிற வல்லவர் இன்னைக்கு கூட வரப்போகிறபடியாக அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அமர்ந்து காத்திருந்து தேவ சமூகத்தில் அதிகாலை தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கீழ்ப்படைந்து அவர் சொல்லுகிற கீழ்ப்படைந்து சபைக்கு நேரமாக சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தி மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருப்பீரானால் இந்த உங்களுக்கு ப்ரமோஷன் வருவது நிச்சயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நீ ஒருவேளை நீ செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிசினஸ் பண்ணலாம். நான் உணர்வா சொல்றேன், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து பிசினஸ் பண்ணலாம். எனக்கு பிசினஸ் நடக்கலன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா உனக்காக சொல்லுகிறேன், 10 பேர்கிட்ட பேசி உனக்காக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவார். அவர் இயற்கையாக செய்கிறவர். அல்லேலூயா. என் அனுபவம் மூலமாக சொல்லுகிறேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே எங்க பேங்கிங் ஆஃபீஸ் 9 மணிக்கு டைம். எனக்கு நான் ஆஃபீஸ்க்கு போற டைம் எனக்கு கேட்டீங்களா சிரிப்பீங்க. நான் 10:30 மணிக்கு தான் போவேன். அந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்தை காத்துட்டு போவேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் 9 மணிக்கு கார்டு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னோட சீனியர் கூட அதை கண்டுக்க மாட்டார். ஏன்னா ஆண்டு இருக்கிற பர்ஃபெக்ட் நடத்துவார். அல்லேலூயா. அவங்க 9 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு இருந்துட்டு போவாங்க. சொன்ன டார்கெட்டை முடிக்க மாட்டாங்க. நான் 10:30 மணிக்கு போவேன், 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். சொன்ன டார்கெட் அதிகமா செய்வேன். அதனால கர்த்தர் எனக்கு கொடுத்த பேர் பெஞ்ச் மார்க்னு கொடுத்தாரு. அல்லேலூயா. எனக்கு தமிழ்நாட்டில் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க, பெஸ்ட் செல்லிங் இந்த மார்க்கெட். அல்லேலூயா. என் தேவன் நல்லவராக இதுவரைக்கும் நடத்தினதா சொல்கிறார். அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று விசுவாசித்தால் வலது கரத்தை நீட்டுவோமாக. விசுவாச வலது கரத்தை நீட்டி காட்டுவோம் இயேசுவின் இடத்துல. இன்றைக்கு உண்மையாக சொல்லுகிறேன், அவருக்கு பார்க்கும்போது கைகளை நீட்டுகிற கர்த்தர் பார்க்கிற வேதவசனம் சொல்லுகிறது, உன் தேவனாக கர்த்தராக நான் உன் வலது கையில பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுதும் ஒரு வாரத்தின் முதல் நாள் எங்க பந்தியில வந்திருக்க உங்களை பார்த்தா சொல்லுகிற, நீ ஆயத்தப்படு கர்த்தர் உன் குறைவில நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாச கைகளை தட்டுவோமாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பேசியிருப்பார். கைகளை தட்டு, மாற்றிக்கொள்ள கைகளை தட்டு. என் தேவனை வைத்து அன்பான தேவ சகோதரரை பார்த்து கொடுக்க. அன்பான சகோதரரை, நீ முதலிடத்தை அவருக்கு கொடு. கர்த்தருடைய பெரிய வார்த்தை கர்த்தர் வைக்க போகிறார். Thank you Holy Spirit. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு ப்ரமோஷன் வருவது நிச்சயம். அதுக்கேற்ற தகுதிப்படுத்தும், நேரத்தை கொடுக்கட்டும், நிரப்பட்டும், கீழ்ப்படையட்டும், மகிமையில சாட்சியம் இருக்கட்டும். முன்னில் இருந்த திராட்சரசத்தை காட்டிலும் இப்போது ஆண்டு வெளியே படந்து போகும் பொழுது இந்த திராட்சரசம் ருசியாக மாறட்டும், திருப்தி படட்டும், மகிமையில வெய்யும். அன்னைக்கு மகிமை படுத்த சீஷர்கள் பார்த்தார்கள், விசுவாசித்தார்கள். இன்றைக்கு அப்படியே அவருடைய பிள்ளைகள் மகிமையாக பார்க்க வேண்டும், மகிமையை நடத்தப்பட வேண்டும். இந்த ஊழியக்காரனாக சீஷனாக நான் பார்க்க வேண்டும். என் பிள்ளைகள் உயர்த்துவதை, எங்கள் பிள்ளைகள் உயர்வதை நான் பார்க்க வேண்டும். ஒரு மைப்பனாக விருப்பப்படுகிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியத்தை மாற்றிக்கொள்ளட்டும். தண்ணீரை ஊற்றட்டும், ஹார்டாக ஒர்க் பண்ணட்டும், நேரத்தை கொடுக்கட்டும், உன் நாமத்தை உயர்த்தட்டும். இவர்களை பலவீனம் படுத்துகிற பிசாசின் தந்திரங்களை இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அகன்று போகட்டும். வரக்கூடாதபடிக்கு சோறு உண்டாக்கி வீட்டில் அமர்ந்து சகோதரன் சகோதரியே, பலவீனத்தை படுத்துக் கொண்டிருக்கிற கோல்டு நிமித்தம் பலவீனம் படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும், தொண்டை வராதபடிக்கு அவரவருக்கு தொண்டையில ப்ராப்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஒரு பூர்ணம் தொடுவீராக. அநேக தொலைபேசி தொடர்பு கொண்டு பலவீனமா இருக்கிறது பாஸ்டர் சொன்னார்களே, இன்றைக்கு இந்த பலவீனத்தோட பலன் பூர்ணமா இறங்கட்டும். அடுத்த வாரம் வரும்பொழுது புது திருப்தியோடு தெளிந்த புத்தியோடு வரட்டும். கர்த்தர் மகிமையா செய்ய போவதற்காக நன்றி. வந்த திராட்சரசம்
இப்ப ருசி உள்ளதாக மாற்றுறதுக்காக நன்றி செலுத்தி இதுல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், இந்த மாதம் நடத்தும், தேவைகளை சந்தியும், பூர்ணப்படும். பார்த்துக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உன் திராட்சை ரசம் ருசியாக மாறினது. உன் வாழ்க்கை ருசியாக மாறப்போகிறது. கர்ப்பம் ருசியாக மாறப்போகிறது. உன் பிள்ளையை பெற்றெடுத்து நீ சந்தோஷப்பட போகிறாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி ஒரு மகிமையின் ஸ்தானத்தை கர்த்தர் வைக்க போகிறார். பிசினஸ் நடக்கல என்று வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி பிசினஸ் நடக்கும். என் மகனுக்கு வேலை இல்லை, ஒரு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். தொலைந்ததை தேடுகிற இயேசு வந்தபடியாக நீ தொலைந்த பொருளை பிடித்து கொடுக்க இயேசு இங்கு வந்திருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பாராக, உன்னை பூர்ணப்படுத்துவாராக, மகிமையில சாட்சியம் நிறுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே திவ்யேக தேவனை முன்பாக வைத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டுவோமாக. உற்சாகமா கர்த்தர் கொடுக்கிற நேரமா இருக்கிறபடியாக தேவனை மகிமைப்படுத்தும்.